அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும். உபயராசி குருவோடாது. இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான். அதே மாதிரி மிதுனத்துக்கும் அந்த கன்னிக்கும் புதன் தான். இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம். குருவை மறைச்சா நடக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை ஆண்டாலும் புதனை நினச்சாலும் நைவிடுவார். ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன். உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்களே, அது கிடைக்கும். மாறுதல். ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் முடிஞ்சிருந்ததுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணியகாலம் வரும். டேர்னிங் பாயிண்ட்டு. பூமி சர்க்குலேஷன் சுற்றின்னு இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது. இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுவும் வெளிப்படையே எல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும். முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாரத்தில் போன குரு வக்கரத்தில் கலகத்தில் இருப்பார். அதே மாதிரி புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க. இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார். இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார். தனுசுக்கு வந்தாச்சு. இப்போ செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் இருப்பார். பின்னாடி புதனும் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த குரு வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார். அதாவது டிசம்பர் 21 அந்த சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு வக்கர குரு மிதுனத்துக்கு போயிடுறாரு. பாருங்கள், டேட்டு பாருங்கள். அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம், படுவேகம், பயங்கர டேர்னிங். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாறுதல், ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இந்த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போகுது. வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் அந்த சீன் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதை போட்டோம் எங்களுக்கு எதாவது வருமா? உன் நிலைமையே மாறிடுதுயா, உன் நிலைமையே மாறிடுது. என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் பண்ணுறன்றியே. குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க. சந்தோஷம், அந்த அளவு வாய்ப்பு. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. 39 கோடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம். அது ஒரு வேடிக்கை. அதோட வேடிக்கை என்னென்னா இந்த புதன் தனுசு வந்துட்டார். மறுநாளே வந்துட்டார். அந்த வக்கர குரு மேலே போட உடனே புதன் இங்கே வந்துட்டார். இந்த புதனும் குருவும் ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், சந்தோஷம் குருக்கு. இல்லை, குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. பணம் புல் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது. அவர் பார்த்தா தான் கடாட்சம் கிடைக்கும். அவர் பார்க்கல, அம்மா பசிக்குதே, அவ்வளோதான். இந்த ஒரு பூமி மட்டும்தான், உலக நாட்டெலாம் கிடையாது. பகவான் இங்கே உரையிறார். அதனால் இது இன்னும் சொல்லிட்டுனா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஏன்னா குருவால் இப்போ முடியாது. குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் 2 பேரும் பின்னாடியே இந்த புதன், இந்த 3 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. பறக்க. ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க. இல்லைங்க, காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நாட்டில் தான் கீழ் இறங்கி பகவான் கீழ் இறங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க, தெரியும். அன்டியூ அட்வான்டேஜ். அதனால தான் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்குது. சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு செவ்வாய் அருமையான ஒரு யோகம். செவ்வாய் மங்களம் சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சுக்கிரன் அதுவும் கிடைக்கும். அடுத்து அது ஒரு யோகம். சூரியன் புதன் அது ஒரு யோகம். குரு சப்தமத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம்.
2 பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள். அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார். எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறார். புதனும் குருவும் ராசி பருவத்தின இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது. அதெல்லாம் நான் கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வருதா இல்லையா டேர்னிங் பாயிண்ட். இப்படியே ஒரு பொழுது விடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். நல்ல அரசுகள் வரணும். ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ தர்மம் நீதி வேறு ராஜநீதி நடத்தணும். அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய கொடைகள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது இந்த காலத்தில். கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயல்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது. இந்த மாதத்தில் இன்னும் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மார்கழி மாதம் 2nd half டிசம்பர் 1st half ஜனவரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த மாதத்தில் எப்படி என்ன மார்கழி மாதம்னாலே குளிர் மாதம். அந்த மாதம் ஒரு காரியம் நடக்காது, எல்லாம் முடங்கி போச்சு, அப்படி சூன்ய மாதம் இப்படி என்னத்தையாவது சொல்லிருப்பாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிறது உங்கள் மாதம் தானேங்க. மகர மாதம் சொல்லக்கூடிய தை மாதம் தானே அது. எல்லாத்தையும் ப்ரீஆம்பிள் ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறது கஷ்டம் இல்லையே. இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி ரெடி பண்ணினா தான் உங்களுக்கு மகர மாதம் சொல்ல உங்கள் தை மாதம் வரும்போது எல்லாம் சிறப்பாக அனுபவிக்க முடியும் இல்லையா. அதுக்கு ரெடி பண்ணணும்ல. அதுதான் இந்த மார்கழி அயனசைன போகஸ்தானத்தில் சொல்லக்கூடிய மகரத்துக்கு இந்த தனுசுல அத்தனையும் பிரமாதமான ஒரு அமைப்பு உண்டாக்குறாரு. அயனம்னா உங்களுக்கு தெரியும், தன்னை ஜீவனம் வசதி வாய்ப்பு ஜீவனம் என்னென்ன உண்டோ பணம் பொருள் லேவாதே கடன் உபாதை இல்லாமல் கண்ட்ரோலில் தன்னுடைய கண்ட்ரோல் அடங்கி இருக்கிறது. ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வருது. கடன் ஃபுல்லாக அடைக்கணும் அவசியம் இல்லை. வீடு கட்டினா அவ்வளோ கடனை ஃபுல்லாக கடன் அடைக்கவில்லை. பின்னாடி ஐடிக்காரன் வந்துடுவான். எஸ்டேட் வாங்கணும் அப்படியே கடன் இல்லை. அது நம்ம ஊரில் கடன் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேர் கடன். அது இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி தான் கட்டணும். தப்பு தவறி மொத்தமாக கட்டினீங்க, இது எங்கேயோ பணத்தை இப்படியே வாங்கி கட்டினீங்க, ஐடிக்காரன் வந்துடுவான், புஷின்னு போடுவான். பணம் எங்கே வந்தது? இதெல்லாம் நம்ம ஊர் தொல்லை. இந்த சிஸ்டம்லாம் மாறணும். மாறுமா தெரியாது எனக்கு, அது தெரியாது. அந்த அளவுக்குள்ள நாட்டில் இந்த நாட்டில் பண்ண முடியாது. நம்ம நாட்டில் தான் இப்படி இருக்குது, எல்லா நாட்டிலும் அப்படி இருக்குது, அது தெரியாது எனக்கு. சிஸ்டம் நம்மளது கணக்கு வழக்குலாம் இப்படி தான் நம்ம ஊரில். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மற்ற அமெரிக்காலாம். இங்கே நம்ம சிஸ்டம் எப்படின்னு தெரியல. இந்த சிஸ்டம் மாறணும். கடனை வாங்கி சம்பாதிச்சு ரொட்டேட் பண்ணி பண்ணால் அப்படியே காட்ட முடியும். காட்டினா இவ்வளோ டேக்ஸ் போட்டுருவீங்களே. இதை மாறணும், சிஸ்டம் மாறணும். அதனால தான் பிளாக் மணி ஒயிட் மணி இல்லாத கண்ட மணியெல்லாம் காட்டி எடுத்து கணக்கு காட்டிட்டு இருக்காங்க. தேவையில்லாத இது. அவங்க நானே நன்மையை டைரெக்டாக எல்லா பணம் டீல் பண்ணுறாங்க. ஏன் வைக்க மாட்டேன்றாங்க? அது நான் சொன்னால் பிரச்சனை ஆகிடும். இதை நிறுத்திக்கலாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, மகரத்துக்கு அயனசைன போகத்தில் இப்போ சொல்லக்கூடிய இடத்துல குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. குரு மேலே போயிடுற, மறுபடியும் மிதத்துக்கு போயிடுறார் ரிவர்ஸில். வக்கரமாக இருந்தாலும் அந்த புதன் குருவும் ராசி பொருத்த பண்ணினால மறுபடியும் பணம் பலம் வந்துடுது. அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், பரஸ்பர ஒப்பந்தம். அதனால் பலம் வந்துடுது. பாறை கிடைக்கிறது. சுத்தமாக பாறை கிடைக்கும்போது சூரியன் திருப்பி பார்க்குறார். புதன் குரு சூரியன், புதன் சூரியன் சுக்கிரன் சூரியன் வரும்போது சூரியன் செவ்வாய். அதே குருவினுடைய பார்வை சூரியன், குருவினுடைய பார்வை புதன், குருவினுடைய பார்வை செவ்வாய், குருவினுடைய பார்வை சுக்கிரன். இப்படிலாம் ஒரே சமயத்தில் கிடைக்கிது பாருங்கள். குரு பார்வை மட்டும்தான் எதுவுமே ஃப்ளரிஷ் பண்ண முடியும். ஒரு இதையாவது காரியம் செஞ்சார்னா அது உருப்படியாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், பலனுள்ளதாக இருக்கணும், எல்லோரும் நான் சந்தோஷப்படணும், அனுபவிக்கணும். அது அந்த காலத்தில் உரிய காலத்தில் குறித்த காலத்தில் வரணும். எப்போ போய் போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பலன் கை வரணும். அந்த குறித்த காலத்தில் இந்த பலன்கள் வரணும். வியாபாரம் பண்ணிட்டு என்றைக்கோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு கடன்லேயே போயிருந்தேன்னா ரொட்டேஷனுக்கு பணம் வரணும். ரொட்டேஷன் பணம் வந்தால் தான் கடன் உபாதை இருக்காது. அந்த பலனை 40% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்தால் தான் 60%, 40%, 50%, 40% வந்தால் தான்
கடன் கட்டுக்குள் இருக்கும். அப்போ நீங்கள் பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம், கடனும் காட்ட முடியும், அடைக்க முடியும். ஒரே சில கடன் அடைக்க முடியாது. இது மாதிரியா சிஸ்டமே அப்படி தான். அங்கெல்லாம் 300 பில்லியன் 4 பில்லியன் 100 பில்லியன்லாம் போடுறான். ஆனால் பில்லியனை பார்த்து நம்ம நாட்டில் பார்த்துருக்க மாட்டோம். ஒருத்தனும் பில்லியன் அளவுக்கு நம்ம பார்த்துருப்பான். சர்வசாதாரணமாக சம்பாதி. இங்கே அப்படின்னா கொள்ளடிச்சின்னு விடுவாங்க, புடின்னு விடுவாங்க. அது என்றைக்கு வரப்போகுது? இனிமேல் வரப்போகிற காலமெல்லாம் அப்படி தான். வி ஆர் நம்பர் 1 in the world, நம்பர் 1. இப்போ 7ஆம் இடமோ 8ஆம் இடம் வருது, நம்பர் 1ஆக போய் பல தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு உண்டான வழியை பண்ணிட்டாரு. இனிமேல் இந்த ஏமாற்று வேலை நடக்காது. அமெரிக்கன் சிஸ்டம் ஏமாத்துற வேலை நம்ம நடக்காது. நாட்டோ நாடுகள்லாம் நிமிந்து நிற்கும். நிமிந்து நின்னான்னா எல்லா பயிலும் வாயப்படம் நிற்கிறான், நின்றுட்டுருக்கலாம் தெரியாது. அப்படி தான் அமைப்பு வருது. போன மாதமே வந்திருக்கணும். இந்த மாதம் இன்னும் ஜாஸ்தியாகும். மார்கழி மாதத்தில் மகரத்தில் பொறுத்த வரைக்கும் தலையை நிமிராதபடியே அவன் வாட்டு இது போதும் சொல்லக்கூடிய அளவு வாழ்க்கையை ஓட்டின்னு இருந்தாங்க. ஏன் அவனும் பெரிய லெவலில் வரலாமே? அப்புறம் யார் உழைக்கிறது? அவன் விட்டாதாரா பெரிய ஆளாயிட்டான்னா யார் உழைக்கக்கூடியது? அதுக்காக வேண்டி இப்படி காலத்தை ஓட்டி இந்த காலம் மாறி போய் இனிமேல் அவன் நம்பர் வேர்ல்டில் இவர் தேவைக்கு அவன் தான் அட்வைசராக சரி, அவன் கீழே ஒர்க் பண்ணுறான் சரி. அதனால் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க்கில் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் உலகம் ஃபுல்லாக சம்பாதிக்கலாம். லேபர் இன்டென்சிவ் பீரியட் இருந்தாலுமே செயல்படக்கூடிய காரணகாரிய மார்க்கெட் நம்புவான். வேறு யாரும் கிடையாது உலகத்தில். அவனை வச்சு இந்த வேலை வாங்கலாம் தவிர அந்த வேலை நுணுக்கம் செயல்பாடு டெக்னிக்கல் நாலேஜ் அந்த அறிவு விவசாயம் எதுலேயுமே நீங்கள் தான் சோட போகாத அடிக்கு மகரத்துலேயும் செம்மத்தே மகரம் உண்டு தான். அது சூரியனுக்கு 6ஆம் வீடாக இருக்குது. சூரியனுக்கு சிம்மத்துக்கு 6ஆம் வீடு இருந்தால் நீங்களே புரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை வச்சுருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்டு அவ்வளோ பணக்காரன் அமெரிக்கா இருக்கான அவனை சம்பாதிக்க எப்படி முட்டாளாக்கி மற்றவங்களை அமுக்கி அது மூலம்தான் பணக்காரன் தவிர அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது. பிஸ்னஸ் டாக்டிக் அவங்களை ஏமாற்றி மற்ற த்ரெட்டன் பண்ணி வரட்டி நாடுகளை அப்படியே பணத்தை பிடிங்கி அவனை அப்படியே அடிமைப்படுத்தி சம்பாதிச்சு அதுதான் வேணும் தான் அந்த அமெரிக்கா பணக்காரன். இது மாதிரிலாம் நம்ம வாழ முடியுமா? அந்த அறிவு நமக்கு கிடையாது. அப்படிலாம் வாழ வேண்டாம். வழியில் விஷயம் இருக்குது. அந்த விஷயத்துக்காக இந்தியன்ஸ் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. எப்படி இருக்கு போகிறேன் பச்சையாக சொல்கிறேன்னு. அவன் நாட்டுக்காரங்க வேலை கொடுத்துருப்போம். நாங்கள்லாம் ஷிப் பண்ணிக்கிறோம் வேலையை வேறு கண்ட்ரிக்கு போடுறோன்னு பெரிய நிர்வாகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது இதெல்லாம். இதுக்கு சொல்கிறேன்னா அத்தைப்பட்ட அறிவு உள்ளவன் நீங்கள் நம்ம நாட்டிலையும் நம்ம ஒன்றாக்குறதுக்கு இந்தமே பயணப்படுற இந்தமே யூ ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. யூ ஆர் பிகம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பெரிய லெவல் ஆகிடுவீங்க. வெறுமனே டெக்னாலஜி நானே பண்ணுறேன் நானே செய்கிறேன்னு நீங்கள் ஒர்க்கராகவே இருந்தேன்னா ஒர்க்கராகவே இருங்க. முதலாளியாக அந்த செயல்படும் போது நீங்கள் பெரிய லெவல் தான். இத்தனை வருஷம் ஆப்பிச்சது போதும், பணம் அவ்வளோ கிடையாது, இது வந்தால் போதும் அப்படின்னு நினைப்ப விட்டானா அப்போ எப்படி வியாபாரி பெரிய லெவல் ஆவீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவீங்க. அதுக்கு முதற்கொண்டு எல்லாமே போடுற அளவு கூடையே இருந்து செய்யக்கூடிய காலம் வந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் மேலே போகலாம். கடன் உபாதை இல்லாமல் ரொட்டேஷன் நிறைய பணம் வரும். இந்த மாதம் கொட்டும். நானா வகையில் எல்லாத்துலேயும் வரும். மகரத்தினுடைய சம்பந்தப்பட்ட சப்தமாதிபதியே சந்திரன் தான். அது சந்திரனுக்கு வேண்டி செவ்வாய் உங்கள் வீட்டில் உச்சமாறார். என்ன செய்ய போது எல்லாமே உட்காந்து செயல்படுறதுனால உங்களுக்கு சுற்றி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேண்டியது அயனம் சயனம் போக மூணுமே இம்ப்ரூவ் ஆகுது. மனசில் கவலை இருந்தால் தூக்கம் வராது, பிரச்சனை இருந்தால் தூக்கம் வராது, நிம்மதியாக எல்லாம் சிந்திச்சாச்சுன்னா தூக்கம். அதே மாதிரி போகம் திருப்தி அனுபவிப்பீங்க வாழ்க்கையில். அதனால் இத்தனை விஷயங்கள்லாம் அடிப்படையாக வச்சு நடக்கும்போது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட 6ஆம் வீட்டில் நடக்கிறது. மிதுன 6ஆம் வீடு பூர்வ புண்ணியாதி குரு, அவர் தான் சொல்லக்கூடிய சம்பந்தப்பட்ட பாக்கியஸ்தானாதிபதி. 10ஆம் வீடு கர்மஸ்தான ஜீவனஸ்தானாதிபதி. 9ஆம் வீடு புதன். 9, 10 சொல்லக்கூடிய அந்த புதனும் சுக்கிரனும் ஒரே சமயத்தில் செயல்படுறாங்க. எல்லாமே குரு தொடர்பு, குரு சூரியன் தொடர்பு இல்லாமல் இல்லவே இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட்டினா வீட்டில் டெலிவரி பண்ணுறாங்க. எல்லாமே உங்களுக்கு கொண்டு கொடுக்கறது. உங்கள் ஆற்றல் திறமையை பயன்படுத்தி உங்களை வச்சு பிரதானமாக வச்சு உங்களையே முதல் போட்டு உங்களை வச்சு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு அவார்டு கொடுத்து உங்களையும் நம்பர் 1 ஆக்கிட்டு வச்சுருவாங்க. இதுதான் இந்த மாதத்துலேயே வரக்கூடிய பெரிய இது. மகரத்தினுடைய பெரிய விஷயம் என்னென்னா இதுதான். மகரத்தினுடைய வாழ்க்கையில் இது வரைக்குமே வாழ்க்கையில் அவங்க
இத்தனோடு சம்பாதிப்பாங்க தவிர ஏதோ இடத்துல வேலை செய்வோம் சம்பாதிப்பாங்க, ஏதோ சின்ன கடை வச்சுருவோம் சம்பாதிப்பாங்க, சின்ன பொட்டி கடை சின்ன கடை அந்த கடை இல்லை, இல்லை ஏதோ ரிப்பேர் பண்ணுறது கார் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் இதை மாதிரி ஏதாவது ஒரு அந்த இதை வச்சு பண்ணுறது சர்வீஸ் செக்டார் பண்ணுறது இதில் தான் அவன் மெயின். காப்பிங் ஷிப்பிங்கு குக்கரிங் சர்வீஸ் சின்ன சின்ன மினி ஹோட்டல் டீ இப்படி தான் எளிமையாக அவங்க இன்னுமே பெரிய லெவல் ஆகிடுவாங்க, ஸ்டார் லெவல் ஆகும், ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே. இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிலைக்கு ஆளாக்கக்கூடிய காலம் இந்த காலம், பொன்னான காலம், நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். உபாதைகள்னால் இது உடம்பு நோய் நொட்டி நொறு இதெல்லாம் தற்காலிகம்தான், பரமன்சி கிடையாது. எல்லா காலத்துலையும் நோய் நொடியெலாம் வரணும் அவசியமே இல்லை. எல்லா நேரத்துலையும் வாழ்க்கையில் இப்படியே மருந்துக்கு செலவச்சு காலம்லாம் இனிமேல் அடியோடு கிடையாது. போன மாதத்துலேருந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும், இந்த மாதம் இன்னும் ஜாஸ்தியாகவே ஆகக்கூடியது. டாக்டர்கள்லாம் இனிமேல் வெளிநாடு போக வேண்டியது, இங்கே வேலையே இல்லை அவனுக்கெல்லாம். அந்த அளவுக்கு உடம்பு ஹெல்த்து மனசு பாக்கி உடம்பு என்ன பக்கவாயிடும். எத்தனாலே ஏதோ காரணத்தால் உபாதைகள் தோண்டி நம்மளை படுத்தாது. மனசில் சிக்கல்கள்லாம் குழப்பங்கள்லாம் இது தெளிவாக ஆகிடும். இது வரும்போது உங்களுக்கு என்ன ஈல்டு தன்னாக வரும். முன்னாடி வியாபாரம் போட்டால் உடனே பணம் வராது, கஸ்டமர் உடனே வரமாட்டான், நமக்கு அனுசரி பேச தெரியாது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் தெரியாது. அதனால நான் டல்லாகவே இருந்திருக்கு. இது போதும்னு மனநல வர இதெல்லாம் இப்படி இருக்கிறதெல்லாம் வாழ்ந்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை அமைப்பு நவகிரகங்கள் சேர்த்து செஞ்சு கொடுத்து உங்களை கொண்டு வைக்கிறதை சொல்லி வாழ்த்தி நிறைவு செஞ்சு அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கொள்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.